ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிள்ளைங்களுக்கு ஒரு டின்னர் ரெசிபி பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுதான் நம்ம வீடியோ போட போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நமக்கு வந்து ரொம்ப வேலையாக இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா டக்குன்னு இருக்கணும். அதேமாதிரி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடணும். இந்த மூணையும் நம்ம வச்சுட்டு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்க வந்து இந்த பாஸ்தா பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் கொடுப்பாங்க. என்னென்ன மாடல் இல்லாமல் இருக்குது. உங்கள் பிள்ளைங்க எது வந்து அந்த எந்த ஷேப் இஷ்டப்படுறாங்களோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. நிறைய பேக்கெட்டில் கிடைக்கி. இன்றைக்கி இதை வந்து நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதை வச்சு எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணலான்னா குக்கர்லேயே நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் கொஞ்சம் சூடானோடனே ஆயில் ஊற்ற வேண்டியதான். இது ரொம்ப டக்கு நம்ம பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இட்லி தோசை அந்த மாதிரி டெய்லி நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செய்யலாம். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம். ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும். நிறைய ஆயில் தேவைப்படாது. முதலே நான் வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை எடுத்து உள்ளே போட வேண்டியதான். கொஞ்சம் சூடாகட்டும். சரியா, வெங்காயத்தை மட்டும் உள்ளே போட்டுக்கோங்க. இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாஸ்தா செய்யும்போது இந்த க்ரீமி அந்த ஒயிட் பாஸ்தா அந்த மாதிரியே நம்ம செஞ்சுருப்போம். அது கூட நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்கும். ஒரு மாதிரி நல்லா, அது வேறு டேஸ்ட்டே வேறு. பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிள்ளைங்க வந்துட்டு டக்குன்னு நம்ம செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. நார்மலாக நீங்கள் செய்யலாம், ஈஸியாக எல்லோரும் செஞ்சிடலாம். அதுவும் குக்கரில் நம்ம டக்குன்னு செய்ய போகிறோம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் உள்ளே போட்டுக்கலாம். ஒரையா, ஓகேங்களா? ஒரு தக்காளி போதும். 2 வதங்கட்டும், லைட்டாக வதங்கிக்கிடும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் வந்து எப்போவுமே ஃப்ளேவர், பச்சை மிளகாய் போட்டுறது எதுக்குன்னா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் நான் பச்சை மிளகா போடுறேன். மற்றபடி காரத்தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வாசத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தாப்புல போட போகிறோம். இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்தாங்க, இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சரியா, ரொம்ப வேண்டாம், ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு இங்கே பாருங்களேன். இது வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு அரை ஸ்பூன், கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா எடுத்துருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலா எடுத்துக்கலாம், பிரியாணி மசாலா எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வந்து கிடைக்குதோ, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான். சிக்கன் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை. ஸோ நான் வந்து சில்லி பவுடர் போட போகிறேன். தனி மிளகாய் தூள். காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகே, போதுமா? போதும். ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது பாருங்களேன். நானே பண்ணலையா? இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நீங்கள் என்ன காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போட போகிறதுங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், ஸ்வீட் கார்ன். ஓகே, இந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு. கொஞ்சம் கேரட்டு,
ஓகே, கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க பாஸ்தா உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி, என்னடா இவ்வளோ ஈஸியான்னு நீங்கள் நினைக்கிங்களா? இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்ற போகிறீங்க. இந்த பாஸ்தா வந்து கிட்டத்தட்ட முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக போட்டிருக்கேன், வேணா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இங்கே பாருங்கள், இந்த பாஸ்தா முங்குற அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் வந்து உப்பு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கட்டாயம் போட வேண்டியது இருக்கும். இந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி கூடினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அப்படியே நீங்கள் பிள்ளைங்க சூப் மாதிரி குடிச்சிக்கிடுவாங்க, அவ்வளோதான். அதனால் தண்ணி ரொம்ப நிறைய ஊற்றிட்டோன்னு ஃபீல் பண்ணாங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும், லைட்டாக ஒரு கொதி வரட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரி கொதி வரணும். அதாவது நீங்கள் வந்துட்டு இந்த பாஸ்தா போட்டுட்டு கரெக்டாக அது முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி வைங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதான் உங்களுக்கு அளவு. இப்போ வந்து 2 முட்டை எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டில் முட்டையை டேரெக்டாக அதில் ஊற்ற வேண்டாம், இதில் ஊற்றிட்டு ஊற்றுவோம். ஏன்னு வச்சுக்கோங்க, முட்டை கெட்டுக்கிட்டு போயிருந்துச்சுன்னா டபக்குன்னு அதில் ஊற்றிடக்கூடாது. எப்பவும் முட்டை ஊற்றும் போது டக்குன்னு டேரெக்டாக அதில் ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஊற்றுங்க. இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன், நீங்கள் 3 முட்டை கூட ஊற்றிக்கலாம். நல்ல இந்த கொதி வந்ததுக்கப்புறமா முட்டையை ஊற்றுங்க. இது இன்னுமே உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அவ்வளோதான், ஊற்றிட்டு ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு கிளறிடுங்க போதும். இது நல்லா வெந்துடும். நான் இப்போ வந்துட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், குக்கரை வந்து ஸ்டவ்வை மூடியாச்சு. விசில் போட்டுருங்க. ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து மீடியமில் நல்லா வந்து மீடியமில் தான் வச்சு பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு விசில் வந்து ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குக்கரை வந்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. விசில் வந்தோடனே கரெக்டாக நான் ஒரு விசில் தான் வச்சுருக்கேன், சரியா? இங்கே பாருங்கள், ஒரு விசிலுக்கு எனக்கு எப்படி ஆகிட்டு பாருங்கள். நம்ம போட்ட எக்கு கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். அந்த இது வந்து பிள்ளைங்களுக்கு பிரியாணி பாஸ்தா. ஆமாம், நம்ம அந்த மெத்தட்லேயே நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். ஒயிட் பாஸ்தா, அந்த க்ரீமி பாஸ்தா, அது எல்லாமே உண்டு. பட் இதில் வந்து கொத்தமல்லியில் இவன் சொன்ன மாதிரி கொத்தமல்லியில் போட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் ஓகே தான், செம்ம சூப்பராக தான் இருக்கும் பார்க்க. எடுத்து பாருங்களேன். சீஸ் போட்டிங்களா? சீஸ்லாம் போடல. இது வந்து ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக நம்ம பண்ணியிருக்கோம் பாஸ்தா. யாராக இருந்தால் பிள்ளைங்களுக்கு அடி பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுங்க. பாருங்க, எக் அப்படி இவர் இதை பார்க்கும் போதே எனக்கு டெம்ட் ஆகுது. சொன்ன பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் நல்ல ஒரு சூப்பியாக நல்லாயிருக்கும். அந்த சூப்போடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி. நல்லா வெந்து நல்லா காரம், உப்பு, அந்த ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கட்டாயமாக பிள்ளைங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் எக்லாம் போட்டிருக்கிறதால இன்னுமே உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும். நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே கேரட்டு, எக்கு, அந்த அந்த ஸ்வீட் கார்ன் தான் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனை ஏகேபி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.